ராசிகள்லயே நல்ல ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ராசி அப்படின்னா கன்னி ராசியை சொல்லலாம். ஏன்னா புதன் உச்சமாகக்கூடிய ஒரு ராசி. புத்தியை வச்சே ஒரு ராசிக்காரங்க ஜெயிப்பாங்க அப்படின்னா இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு பக்காவா பொருந்தும். இந்த ராசி வந்து ஒரு பூமி ராசி, நில ராசி, பெண் ராசி, இரட்டைத்தன்மை உள்ள ஒரு ராசி, உபய ராசி, நல்ல ஒரு குணவான்களாக உள்ள ஒரு ராசி. இந்த ராசிக்காரங்க தெற்கு திசை நோக்கி பயணம் செஞ்சாங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். தெற்கு திசையை நோக்கி ஒரு வேலையோ ஒரு தொழிலோ அமைச்சாங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவாங்க. அதே மாதிரி தெற்கு திசை பார்த்த வீடு இவங்களுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியை இவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மனித குணம், யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. என்ன ஒன்று உண்மையை பேசுகிறேங்கிற பேரில் மற்றவங்களுடைய மனதை வெளிப்படையாக பேசி நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கக்கூடிய ஒரு ராசியும் இந்த கன்னி ராசி தான். சரி, இவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு, என்னென்ன மாற்றங்களை இந்த ஆண்டில் இவங்க சந்திக்க போகிறாங்க, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கன்னி ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். கன்னி ராசியில் புதன் உச்சமாகிறார். இங்கே வந்து சுக்கிரன் நீச்சமாகக்கூடிய ஒரு ராசி என்பதனால இவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான். டக்குன்னு எந்த ஒரு இதுலேயும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்காது. ஒரு துணி கடைக்கு துணி எடுக்க போனீங்கன்னா கூட டக்குன்னு ஒரு நல்ல கலராக, ஒரு உங்களுக்கு பிடிச்சமான ஒரு கலராக உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப போராடி அலைஞ்சு திரிஞ்சு தான் உங்களுக்கு பிடிச்ச ஒரு கலரை நீங்கள் ஆடையாக உடுத்தக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வேலைக்கே போனீங்கன்னா கூட அந்த பதவி உயர்வு, தொழிலில் ஒரு வளர்ச்சி அப்படின்னா நிறைய போராட்டங்களை சந்தித்து அதுக்கப்புறம் தான் பெற முடியும். நிறைய இடர்பாடுகள், நிறைய தடங்கல்கள், நிறைய பிரச்சனைகளை சந்தித்து அதுக்கப்புறம் தான் பெறக்கூடிய ஒரு ராசியாக இந்த கன்னி ராசி அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம் 1, 2, 3, 4 பாதம், சித்திரை 1, 2 பாதம்லாம் இந்த கன்னி ராசியில் அடங்கும். எந்த கிரகமே இந்த ராசியில் பெரிய பாதிப்பை வந்து இந்த ராசிக்கு தராது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா புத்தியை வச்சு ஜெயிச்சிருவாங்க. அந்தளவுக்கு ஒரு திறமையான ராசி இந்த கன்னி ராசி அப்படின்னே சொல்லலாம். உருவத்தில் பார்த்திங்கன்னா மற்ற கிரகங்களோடு கம்பேர் பண்ணும்போது இந்த புதன் கிரகம் வந்து ரொம்ப சின்னது. சந்திரனை போல் ரொம்ப சிறிய ஒரு கிரகம் தான் இந்த புதன் கிரகம் அப்படின்னே சொல்லலாம். வேகமாக நகரக்கூடியது. அதே மாதிரி புதன் கிரகம் என்பதனால நிறம் பார்த்திங்கன்னா பச்சை நிறம் தான். இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பச்சை நிறம் ரொம்ப பிடிக்கும். இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த பச்சை நிறம் ரொம்ப பிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இயற்கையாக ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இயற்கையான இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காரணும், மன அமைதி அப்படிங்கிறது இவங்களை இயற்கையை பார்த்தாங்களாவே இவங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். 4 பேர்த்துக்கிட்ட போய் இவங்க பேசி கலகலப்பாக சிரித்து அந்த மன அமைதியை பெற மாட்டாங்க. இயற்கையை அதிக நேரம் பார்த்தாங்களாவே இவங்களுக்கு அந்த மன அமைதி கிடைக்கும். அந்த அளவுக்கு பச்சையை அதிகம் நேசிக்கக்கூடியவங்களாக அந்த கன்னிராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த 2026ஆம் ஆண்டு இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். என்னென்ன விஷயம்லாம் இந்த ஆண்டில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல ஒரு அமோகமான ஆண்டாக, நல்ல ஒரு வளர்ச்சியுள்ள ஆண்டாக, நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை சூடக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சுகஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாய், புதன், சுக்கிரன் போன்ற ஆளுங்கிரகங்கள் பக்காவாக வந்து அமர்ந்திருக்கு. அதனால எடுக்கிற காரியங்கள் இந்த ஆண்டில் உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகம் அடைந்திருக்கிறார், விரயஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. என்னென்ன மாற்றங்களை இதனால் இவங்க சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு பகவான் வக்ரகமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன இடைஞ்சல்கள் கொஞ்சம் இருக்கும். மேற்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டு அந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. கடந்த 2-3 ஆண்டுகளாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டில் ஒரு விடுதலை கிடைக்க போகுது. உங்களுடைய
புத்திசாலித்தனத்துக்கு நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு அங்கீகாரம்லாம் இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய அறிவுத்திறன் இந்த ஆண்டில் வெளிப்படும். உங்களுடைய திறமையை அறிஞ்சு மற்றவங்க செயல்படுவாங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை இந்த ஆண்டில் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதை கொடுத்தாலும் அதை சாதிச்சுட்டு வரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. சின்ன சின்ன தடுமாற்றங்கள் அப்பப்போ ஏற்படும். இருந்தாலும் அந்த தடுமாற்றத்தை எப்படி ஹேண்டில் பண்ண அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத அறிந்து இந்த ஆண்டில் செயல்படுவீங்க. நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு பண விஷயத்தில் இந்த ஆண்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் கன்னி ராசி என்பர்கள் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஒரு சில இடத்துல கொஞ்சம் சோர்வா, டல்லா இருக்கிற மாரி இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோதான் உங்களுடைய புத்திசாலித்தனத்த நீங்க வெளிப்படுத்தினாலும், உங்களுடைய பேச்ச வந்து மற்றவங்க கொஞ்சம் கேட்க மாட்டாங்க. அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா, மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும், டென்ஷனை ஏற்படுத்தும். அதனால கொஞ்சம் சோர்வா தென்படுவீங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்த பொறுத்தவரையிலும், இந்த 2026 காலகட்டத்த பொறுத்தவரையிலும், நம்மளுடைய கன்னி ராசி என்பர்கள் உங்களுடைய செயல் திட்டங்கள, உங்களுடைய திட்டமிடுதல்கள இந்த காலகட்டத்தில மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம். குடும்ப ரகசியங்களாகட்டும், தொழில் ரகசியங்களாகட்டும் யாருக்கிட்டையும் வந்து இந்த ஆண்டில் பகிர்ந்துக்க வேண்டாம். அப்படி பகிர்ந்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு பிரச்சனை தாங்க. அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய செயல் திட்டங்களை இந்த ஆண்டில் நீங்கள் பகிர்ந்துக்க வேண்டாம். தொழிலில், வியாபாரத்தில் வந்து கொஞ்சம் அவசர முடிவை இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம். பேசும்போது பேச்சில் கொஞ்சம் நிதானம் இருக்கணும். அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை கொஞ்சம் பேசிட வேண்டாம். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னா கூட சின்ன சின்ன இடைஞ்சல்கள், தடைகள் அதெல்லாம் கொஞ்சம் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். மற்றபடி இந்த 2026ஆம் ஆண்டு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ரொம்ப அமோகமாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ஆண்டில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம்லாம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் சொல்கிறத கேட்டு அதன் பிரகாரம் நடக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள்லாம் கொஞ்சம் ஏற்படும். நிதானத்தை மட்டும் கொஞ்சம் கடைபிடிங்க. பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயம்லாம் இந்த ஆண்டில் டக்கு டக்குன்னு நடக்கும். சின்ன சின்ன சுணக்கங்கள் இருந்தது இல்லையா, வேலை செய்கிற இடத்துலலாம் அதெல்லாம் இந்த ஆண்டில் சரியாகும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ கடந்த சில ஆண்டுகளில் உழைப்புக்கேற்ற பலன் கிடைச்சிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்காது. ரொம்ப ஒரு போராட்டமான நிலையாக தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த ஆண்டில் உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு காரியத்தையுமே திட்டமிட்டு காய் நகர்த்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாக தான் அமையும். எடுக்கிற விஷயத்த மற்றவங்க கிட்ட இந்த ஆண்டில் பகிர்ந்துக்க வேண்டாம். மற்றபடி இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு அமோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், சின்ன சின்ன இடர்பாடுகள் உங்களுக்கு கோபத்தை அதிகப்படுத்துகிற மாதிரியே அமையும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி குடும்ப ரகசியங்களை வெளியில் பகிர்ந்துக்க வேண்டாம். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் வரும். விலை உயர்ந்த பொருளெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம், ஆசை இதெல்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்படும். அந்த ஆர்வத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. தேவை இருந்தால் வாங்குங்க, தேவையில்லை அப்படின்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த கன்னிராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வள வருவீங்க. ஒரு சிலருக்கு பழைய உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். அதனால் கவனமாக இருக்கணும். பிரிந்த குடும்ப உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த 2026ஆம் ஆண்டில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாட்களாக நீங்கள் தடுமாறிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த ஆண்டில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்ப உறவுகளின் அன்பு ஆதரவில் இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த கன்னிராசி பெண்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மனத்தடுமாற்றம், மனக்குழப்பத்துக்கெல்லாம் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். அவசர முடிவுகளை மட்டும் இந்த ஆண்டில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த ஆண்டில் அமையும். பொருளாதார நிலை ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டாக அமைந்திருக்கு. கடன் பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு சரியாகும். புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். வீண் அலைச்சல் கொஞ்சம் ஏற்படும். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் கொஞ்சம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது டக்குன்னு முடிவெடுக்க வேண்டாம். மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மேல் இடத்துல இருக்கிறவங்ககிட்ட மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது வாக்குவாதம்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்படி மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது. நீண்ட நாட்களாக ஒரு சில பிரச்சனையெல்லாம் முடிவே கிடைக்காம போயிட்டே இருந்திருக்கும்.
அந்த பிரச்சனையெல்லாம் இந்த ஆண்டில் நீங்கள் சரி செய்வீங்க. நல்ல ஒரு யோகமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வி சம்மந்தமாக சின்ன சின்ன தடைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த ஆண்டில் சரியாகும். வெளியூர், வெளிநாட்டுக்கு சென்று பயிலக்கூடிய யோகம்லாம் இருக்குது. ஒரு சிலர்லாம் படித்து முடிச்சுட்டு நல்ல ஒரு வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அந்த வேலையெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எதெல்லாம் தடைப்பட்டு நின்றுச்சோ அதெல்லாம் அந்த ஆண்டில் நடக்கும். இதுவரை எது உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையாகவும் தடையாகவும் இருந்ததோ அந்த தடையெல்லாம் எந்திரிச்சு புதிய திசையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த கன்னிராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன இந்த ஆண்டில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த கன்னிராசி அன்பர்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்தை வழிபடுங்க. குலதெய்வத்திற்கு தேங்காய் தீபம் போட்டு வழிபடுங்க. அதுவும் பெண் தெய்வமாக இருக்குது அப்படின்னா பௌர்ணமி நாட்கள் தவறாமல் தேங்காய் தீபம் போட்டு வழிபடுங்க. ஆண் தெய்வமாக இருக்குங்கிற பட்சத்தில் இப்போ அமாவாசை நாட்களில் போய் தேங்காய் தீபம் போட்டு வழிபடுங்க. உங்களுடைய குலதெய்வத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய செல்வாக்கும் படிப்படியாக உயரும். அதே மாதிரி புதன், வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமையும் கூட. அதோட கூட குலதெய்வத்தை புதன், வெள்ளிக்கிழமை தவறாமல் வழிபடுறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். புதன் கோரையில் புதன் பகவானை வழிபடுறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கையோட இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல ஒரு அமோகமான ஆண்டாக, நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள ஒரு ஆண்டாக, நல்ல ஒரு மேன்மை பொருந்திய ஆண்டாக அமையும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.